அவருக்கு என்ன சென்ட் பாட்டில்னு எனக்கு செக் பண்ணி பாடி செக்அப் பண்ணும்போது நீங்க போடுற போடுதான் வாசம் ஆள் அங்கிருந்து இழுக்குது. இல்ல ப்ரோ உங்க பேர் சூர்யா. சூர்யா செட் ஆகாது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. கரெக்டான சென்ட்னா ஜோதிகா. ஜோதிகா சென்ட். ஜோதிகா சென்ட். ஜோதிகா சென்ட். ஜோதிகா சென்ட். ஹார்ட்ல ஜோதிகா ஹார்ட்ல. வாராண்டி வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வந்து சென்ட் கடையில் ஒரு ஃபன் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதாவது பெர்ஃப்யூம்லேயே மிக்சடு பெர்ஃப்யூம்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் குகை, திருச்சி மெயின் ரோட்டில் இருக்குது. அதாவது சுமங்கலி ஜுவல்லர்ஸ்க்கு நியர்பை இது இருக்குது. இது ரொம்ப அழகாக சூப்பராக எல்லா பெர்ஃப்யூமையும் மெர்ச் பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்ன பெர்ஃப்யூம்ஸ்லாம் மெர்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இவ்வளோ பெர்ஃப்யூம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்குன்னே பெரிய விரும்பிகள் இருக்கிறாங்க. இது வந்து ஹூதுன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சேலத்தில் நியர்பை இருந்தாலும் சரி, இல்லை சேலத்தை தாண்டி இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ வந்து பெர்ஃப்யூம்ஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் என்ன பெர்ஃப்யூம் கேட்டாலும் ப்ராப்பராக உங்களை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரைஸஸ்லாம் எவ்வளோ ப்ரோ வருது? இது எல்லாமே ப்ரைஸஸ்லாம் கம்மி தான். மற்ற இடங்களோட நம்ம யூனிக்காக பண்ணிகிட்டு இருக்கிறோம். மற்ற ஷாப்பில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளோட எப்பவுமே யூனிக்காக இருக்கும். நீங்கள் என்ன வேணுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக நான் வந்து செக் பண்ணி காட்டிட்டு, செக் பண்ணி காட்டுறதுக்கே ஆள் வச்சுருக்கோம். அவங்களும் செக் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு என்ன ஸ்மெல் செட் ஆகும் உங்கள் பாடிக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி காட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள் ப்ரோ, அதான் இந்த ஃபேமஸ் ஆக்டர்ஸ் ஃபுட்பால் பிளேயர் யூஸ் பண்ணுவார்ல, ரொனால்டோ, சியாஸ், அந்த பெர்ஃப்யூம். அது வேணாம் ப்ரோ, அதெல்லாம் அடுத்தவங்க யூஸ் பண்ண நமக்கு தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அடுத்தவங்க யூஸ் பண்ண நமக்கு எதுக்கு ப்ரோ? எனக்கு எது சரின்னு படுதோ அதான் நான் செய்யும். இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வாங்கிங்க. எதுக்கு நீங்கள் தேவையில்லாம் அவர் பேர் சொல்கிறீங்க? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? சூர்யா. சூர்யா. இப்போ சூர்யான்னு எடுத்தான ஆக்டர் இருக்காரு. அவர் யூஸ் பண்ணுறது நீங்கள் போடுவீங்களா? இல்லை. அவர் யூஸ் பண்ணி ஜட்டி போட்டிருக்காரு. அந்த ஜட்டியை கழட்டி போட்டு ஜட்டியை போட்டு தருவீங்களா? போட மாட்டீங்களா? அது மாதிரி தான். அது எதுக்கு அடுத்தவங்க இதை கேட்குறீங்க? இந்த சூர்யா தான் கால் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து இப்போ சாக்லின் இருக்குது, சாக் 1 3 இருக்குது, பியூர் மியூசிக் மஸ்க் இருக்குது 5, ஜிக்லின் இருக்குது. இது எல்லாமே நல்லாயிருக்கும். இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களை சுற்றியே மொக்க ஆரம்பிச்சிடுவாங்க பெண்கள்லாம். ஜாக்கோ ரெட் மிக்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்றும் பிரச்சனை. வெயிட் பண்ணுறீங்க? நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் இருங்க, ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஏய் அருவி, என்ன பண்ற? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. நேரம் பார்த்தாலும் நொசனொசனு பேஞ்ச மணிமா இருக்கே அந்த மானங்கெட்ட மலை. அவருக்கு என்ன சென்ட் பாட்டில்னு எனக்கு செக் பண்ணி பாடி செக்அப் பண்ணும் போது பேக்கை கழட்டுங்க ப்ரோ. பக்கத்துல வாங்க, உட்காருங்க, படுங்க. பெர்ஃப்யூம் எதுக்கு ப்ரோ பாடி செக்அப்லாம் பண்ணணும்? பண்ணணும் ப்ரோ. இப்போ கண்ணுக்கு பிரச்சனை இருக்குன்னா கண்ணு செக்அப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி காது கேட்கலன்னு வச்சுக்கலாம் காதுக்கு செக்அப் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன வாடை உங்க பாடியிலேருந்து வருதோ அந்த வாடைக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுவோம். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இது வந்து உங்களுக்கு கேள்விப்படாத மாதிரி தான் இருக்கும். பட் உங்கள் பாடிக்கு ஏற்ற அந்த சென்ட் ரெடி பண்ணி கொடுக்குறதுல தான் நம்ம ஸ்பெஷல். ஓகேங்களா? இது அப்படி பேசக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. கிளைண்ட் அப்படி சொல்லவே கூடாது. அது நீங்க போடுற போடுதான் வாசம் ஆள் அங்கிருந்து இழுக்குது. என்ன ப்ரோ பண்றீங்க? எதுக்கு அங்க உட்காருங்க ப்ரோ. ஒன்றும் ஒரு சின்ன செக்அப் தான். பாடிலாம் செக்அப் பண்ண வேணாங்க. நீ பேசாத, பேச்ச கூட சாருக்கு என்னமோ செஞ்சு விடு. என்னங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பர்ஃப்யூம் கேட்டா அதை மட்டும் கொடுங்க. இந்த வேலையெல்லாம் இங்க வேணாம். பெர்ஃப்யூம் இருக்கு சார், பெர்ஃப்யூம் இருக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல தொடச்சிட்டீங்க, அடிச்சு மோந்துவோம். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. காட்டுங்க. காட்டுறதா? என்ன ப்ரோ காட்டுங்க? பர்ஃப்யூம் கொடுங்க. இல்ல ப்ரோ, இது லைட்டா ஒரு டேஸ்ட் வரும். இல்ல ப்ரோ, ஒரு டேஸ்ட். அதெல்லாம் ஒண்ணு எங்க வரல ப்ரோ? ஏன் என்ன செய்றாரு? எங்கங்க பர்ஃப்யூம் எடுத்து எங்கங்க அடிக்க வராரு? என்னங்க அடிச்சிட்டு போற உங்க காசா என்ன? உங்களுக்கு என்ன? எல்லா இடத்தையும் சென்ட் தாங்க அடிக்கிறாரு. அப்ப நான் தான் கேட்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு சென்ட் அடிச்சு உங்க பாடி எல்லாம் உடம்புல அடிச்சு கொடுக்குறாங்க. ஃப்ரீயா தானே அடிக்கிறாரு, காசு கொடுக்கல நீங்க. தேவையில்ல ப்ரோ. நாளைக்கு துவைக்கும் போது உங்களை வீட்டுல பாராட்டுவாங்க. காட்டுங்க ப்ரோ. இது புரியுதா ப்ரோ? என்ன ப்ரோ காட்ட சொல்லி ஆடி பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? சும்மா இருங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு இது குடிங்க ப்ரோ. பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. நான் சொல்றது கேளுங்க. உடம்புல பட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு தான் நிற்கும். வயிற்றுலேயே போட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு பாத்ரூம் போதுல இருந்து எப்பவுமே மணக்கு வரும். அதுக்கு தான் சொல்றேன். கரையா இருக்காது, யார் கரையா இருக்காதா க்ளோஸ் பண்ணி போடுவேன். இது கேட்டா வேணாம். இப்ப என்னதான் அர்த்தம்? நான் 3 பிராண்ட் கேட்டேன், அது இருக்கா இல்லையா? 3 பிராண்ட் என்னென்ன பிராண்ட்? சும்மா இருக்க சொல்லுங்க. ஓ சும்மாரா.
3 பிராண்ட் என்ன பிராண்ட் சொல்லுங்க? CR7. CR7 இந்த இருக்கு. CR7 கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்களா? ஏங்க இவரு தாங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காருங்க பாருங்க. அது உங்களுக்குள்ள 1000 இருக்கு எனக்கு தேவையில்லை. வேணே வேலை கொடுங்க. அவரு கடையில வேலை பாக்குறவர் தாங்க. ஓகே என்னை வேலை கொடுங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. என்னை வேலை கொடுங்க ரேசு. உங்களுக்குள்ள 1000 இருக்கு என்னை வேலை கொடுங்க. இங்க பாருங்க. இங்க செக் பண்ணுங்க. இந்த பழக்கம் திருட்டு பழக்கம் தப்பா இல்லையா? நான் தான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். பேக்ல போட்டாரு. நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ளே திருட்டு பழக்கம். ஏங்க அவரு தான் எடுத்து பேக்ல போட்டாரு. ஏங்க வாங்க. நீங்க தான் எடுத்து போட்டீங்க சொல்லுங்க. யார் எடுத்து போட்டா? இவரு தான் எடுத்து போட்டது பேக்ல. இப்படி தப்பா இருக்கு பாத்துங்க. சத்தியமா நான் சத்தியமா நான் எதுக்குங்க திருட போறேன்? நான் அங்க தான பாத்துட்டு இருந்தேன். பாத்தீங்களா என்ன ப்ரோ எடுத்து பேக்ல போட்டு ஆடி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்க ப்ரோ. நான் எங்க எடுத்து போட்டேன்? கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா என்னப்பா முடியாதுன்றியா? அந்த செண்டு வந்து அது கொடுக்கணுமா வேணாமான்னு அதுக்கான ஒரு இது இருக்கு, மந்திரம் இருக்கு. அதுபடி உங்களுக்கு வேணாம்னு சொல்லு. பேரு இல்ல ப்ரோ உங்க பேர் சூர்யா. சூர்யா செட் ஆகாது. அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே. இதுக்கு முன்னாடி யூஸ் கரெக்டான செண்டுனா உங்களுக்கு ஜே சீரிஸ் ஜேல தான் எடுத்து கொடுக்கணும். ஜோதிகா 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 செண்டு ஜோதிகா செண்டு ஜோதிகா செண்டு ப்ரோ. ஜோதிகா செண்டு ஹார்ட்ல கொடுங்க நீங்க. ஜோதிகா ஹார்ட்ல தான். இல்ல அது என் பொண்டாட்டில. இதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுதான் கரெக்டா இருக்கும். வெளிய அனுப்பிச்சு விடுங்க. இதுவும் நான் கேட்டு பாக்குறேன். வெளிய அனுப்பிடுங்க. ஏங்க ப்ரோ சென்ட் சூரியன்லாம் கிடையாது, சென்ட் கிடையாது. பாரியான்னு பேர் வச்சிட்டு வந்தா கொடுப்பீங்களா? அது என்ன பேர் பார்த்து தான் சென்ட் கொடுப்பீங்களா உங்க கடையில? ஆமா லிஸ்ட்லயே இல்ல உங்க பேரு. லிஸ்ட்ல இல்லனா இப்ப எழுதுங்க. எழுத முடியாது, பேனால மை இல்ல. உங்களுக்கு ஊத்தி ரெடி பண்ணி தான் எனக்கு ஏன் சண்டை ஊரி அவன்கிட்ட போய்? ஏங்க அவருதாங்க உங்களுக்குறாரு, அத கேளுங்க. சரி விடுங்க ப்ரோ. 200 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க தாத்தா. எங்க தாத்தாக்கு அப்புறம் எங்க அப்பா. டேய் எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. மூடிய காண சார், மூடி இந்த பேக்ல எடுத்து போடுறான்னு நினைக்கிறேன். தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏங்க நான் எதுக்குங்க எடுத்து பேக்க பாக்குறேன்? போய் வச்சிரு. அங்க வை ஜோசண்டு ஜோ சீரிஸ் வீட்ல இருந்து கொண்டு வந்து ஜோ சீரிஸ் எங்க இருக்கு? போட்டு தான் இருக்கு. எங்க இருக்கு? என்னது? என்ன ப்ரோ புதுசு புதுசா பண்றீங்க எல்லாம்? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. 500 ரூபா தாங்க. 500 ஒரு 200 பாட்டிலுக்கு 200 700 700 பாட்டிலுக்கு 700. இவ்வளோ நேரம் இந்த பையனோட வேஸ்ட் பண்ண செண்டுக்கு ஒரு 100. ஏங்க அவரு வேஸ்ட் பண்ணா நான் எதுக்கு காசு தரணும்? அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. ப்ரோ இங்க பாருங்க. ஊத்தியாச்சு. போங்கு ஐயா போங்கு. இந்த மாதிரி எந்த கடையிலயாவது மோந்து பார்த்து வாங்கி கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி எங்கேயும் பண்ண மாட்டாங்க. அதான் கலாஸ் நிக்காதோ. சொல்லுங்க ப்ரோ என்ன இந்த காது இதுல அழுக்கு இருந்தா எடுக்கிறது தம்பி ஒன்றும் தப்பா இல்லை. ஒண்ணும் தேவையில்லைங்க. சரி ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக இப்போ வந்து 1000 ஏங்க 1000 தான் நிக்கீங்க. நான் எவ்வளவு சொன்னேன்? 100 ml வாங்குனவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க பாருங்க. 200 ml ஃபெராரி ரேட் 200 தான் போயிருக்கு. ப்ரோ. அது வந்து ஃபெராரி ரெட் இல்ல ப்ரோ, சொராரி ரெட் ப்ரோ. அது சொறி பிடிச்சா போடும்ல, தேமலுக்கு போடுறது. படிக்க தெரிஞ்சவங்க தான் எழுதி இருக்கீங்கல்ல. இங்கிலீஷ்ல தப்பா எழுதுவான் ப்ரோ. அது தேவையில்லாதீங்க. அந்த பக்கத்தை எழுதினா போன வருஷம் அப்படிதான் பண்ணுவீங்களா? வர கஸ்டமர் வீச்ச வருது. மூடு 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 மண்ணெண்ண போல இருக்கு. ஏதோ வீச்ச வருது. இவர் வாடை தானே, இவர் மேல இருக்க வாடை தானே. போ வெடிச்சிருச்சிர போது போ கொண்டு போ. ஏங்க கருமம். என் பிரச்சனையான பையன். அது வெடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு தான் சீக்கு. உடம்புல பட்டுச்சா தேமல் வந்துடும். அதுக்கு சொல்றேன். இல்ல தேமல் வரும். இந்த இடமெல்லாம் பொறி பொறியா வெடிக்கும். அப்படியே என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. டிஸ்கவுண்ட் இது யாருக்கும் செய்ய மாட்டோம். 1100 ஒரு காலண்டர் ஃப்ரீ வந்ததுக்கு கொடுத்து விடு. 1000 ரூபாய் ஆவாது ப்ரோ. நீங்க 1000 தான் இருக்கீங்க. குறைச்சி சொல்லுங்க ப்ரோ. 1100 ஒரு காலண்டர் ஃப்ரீ. இந்தாங்க காலண்டர் ஒரு ஃப்ரீ. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோண்ணே. சரி ஓகே நல்லது. நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்த செண்டை வச்சுக்கோங்க, இந்த காலண்டர் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து காசு நாளைக்கு வந்து தரீங்களா? ப்ரோ எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்க. 300 தான் என் ரேட். இதுக்கு மேலலாம் என்னால் வாங்க முடியாது. எங்கள் ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன். சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு தம்பி வந்தாப்புல பாடி செக்கப் எல்லாமே பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ வந்து டெஸ்ட் எடுத்திருக்கோம். 1000 சில்லரை வருது சார். ஆனால் தம்பி வந்து 300 ரூபா தருவேங்கிறாரு. டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ்லாம் கேட்குறாரு. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்காராம். ஸ்டூடெண்ட்டாக இருக்காராம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சாப்பிட்டு
ரிமோட்டை கொடுத்து எப்படிங்க பேசுவாங்க? ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவை நீங்க பேசுங்க சார். ஹலோ கேக்குதா இல்லையா பேசுங்க. இதுல எப்படிங்க பேசுவாங்க? பேசி பாருங்க. ஹலோன்னு கேக்குதான்னு பாருங்க. சும்மா இருங்க. சார் ரிமோட்டுங்க. பேசி பாருங்க சார். கேட்டு ரிமோட்டுங்க. சரி கேட்டு பாருங்க. காதுல வச்சு பாருங்க. சவுண்ட் கேக்குதா இல்லையா பாருங்க. எப்படிங்க கேக்கும் ரிமோட்டுங்க? கேக்குதா இல்லையா பாருங்க. கேக்குதா இல்லையா ஹலோ சொல்லுங்க தம்பி. என்ன தம்பி? நீங்க தான் அந்தாண்ட திரும்பிட்டு பேசுறீங்க. நான் இங்க இருக்கேன் தம்பி. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ப்ரோ ரேட்டை குறைச்சி சொல்லுங்க ப்ரோ. நீங்க இதெல்லாம் செட் ஆகாது. கொரடா இப்போ உங்களுக்கு வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா குறைக்க சொன்னது அவரே இல்லைங்க. ரேட்டை 1128 ரூபா. 300 ரூபானா வாங்கிக்கிறேன். இல்ல எனக்கு வேணாம். நான் 300 ரூபா. கிளம்புங்க. சரியா இருக்கா? தயவுசெய்து கிளம்புங்க. செண்டையும் வச்சுங்க. 300 வச்சு கிளம்புங்க. இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை நம்ம பார்த்தேன்னு இருக்கட்டும். போட்டு போங்க. ப்ரோ இந்தாங்க புடிங்க. நான் 300 ரூபா தரேன் வாங்கிக்கோங்க. இல்ல ப்ரோ நான் அவ்வளவுதான் ஒத்து. இல்ல வேணாம் ப்ரோ. எனக்கு சங்கடம் ஆயிருச்சு ப்ரோ. எனக்கு மனசே கேக்கல. கூப்பிடுங்க அவரை. ஓனர் வரல ப்ரோ. ஓனர் வெளியில இருக்காரு ப்ரோ. நீங்க கிளம்புங்க. வச்சீங்க 300 ரூபா கொடுத்துருக்கேன். செண்டு பாட்டில் கொடுத்துருக்கேன். மன திருப்தியோட போங்க. இதுக்கு மேல யாரும் செய்ய மாட்டாங்க. எனக்கு எப்படிங்க மன திருப்தியா இருக்கும்? நீங்க வாங்க. காசு 300 ரூபா நான் இதுக்கு தரேன். காசு வேணாமா? 300 ரூபா வேணாமா? 300 ரூபா காசுலாம் வேணாம். சென்ட் அமௌண்ட் நான் 300 ரூபா தரேன். நல்ல பையனா இருக்கீங்க. காசு வேணாமா? புரியுங்க. நல்ல பையனா இருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்காக வந்து செண்டு பாட்டில் வச்சுங்க. உங்களோட ஒரு ஃபன் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். பிராங்க் வீடியோ. கேமரா வச்சு செட் பண்ணி வச்சிருக்கேன். பிராங்க் வீடியோ பண்ணிட்டு இருக்கான். செண்டு பாட்டில் உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக சென்று கொடுப்பாவுல. வாங்க தப்பா எடுத்துக்கிறேன். சரிங்களா? எந்த காலேஜ் படிக்கிறீங்க? ஓகே சூப்பர். தப்பா எடுத்துக்கிறாதீங்க. கை காட்டிங்களா? வீடியோ போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாம் ப்ரோ. ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் வீட்டில் அம்மாக்கு கோய்ப்பாங்க, அதெல்லாம் அண்ணன் கோய்ப்பாங்க, லவ் பண்ற பிள்ளை கோய்க்குது. அதெல்லாம் எதுவும் லவ்லாம் பண்ணல. சூப்பர். தப்பா சங்கடப்படுத்திட்டான். மன்னிப்பு கேள்றா. அண்ணன்ட்ட மன்னிப்பு கேள்றா. ஃபன் வீடியோ. யூடியூபுக்காக ஃபன் வீடியோ. யார் வந்தாலும் ஃபன் பண்ணுறோமோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெர்ஃப்யூம் ஒன்று கொடுத்துட்டு கிஃப்ட் ஒன்று கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கோம். ஃப்ரீயாக உங்களுக்கு காலண்டர் ஃப்ரீயாக கொடுத்தாச்சு. காலண்டருங்கிறது ஒரு சும்மா ஒரு அன்பளிப்பு ப்ளஸ் இந்த 2 சென்ட் கொடுத்தாச்சு. தப்பா எடுத்துக்கிறேன். சரிங்களா?